பாலம் வரைக்கும் நானும் அம்மாவும் அக்காவும் வந்து நடந்து வந்தோம். ஸோ நடந்து வந்ததுக்கு பிறகு தான் இங்கே எல்லாருக்குமே வந்து திடீர் ஷாக்கிங். என்ன சொன்னால் காலையில் வந்த ரோட்டு மாதிரி அன்னைக்கு பின்னரும் அந்த ரோட்டு கிடையாது. நம்ம திரைப்படத்தில் பார்க்குற மாதிரி தான் சடன் ஒரு மாற்றம். நினைச்சு கூட பார்க்கல இப்படி இந்த ரோட்டு வெள்ளப்பெருக்கு ஏற்படுமா அப்படின்னு. இப்போ அந்த இடத்துல வந்து நாங்கள் போனதுக்கு அப்புறமா தான் வந்துட்டு போலீஸ் அதிகாரிகள், அதே மாதிரி வந்துட்டு கடல் படை பிரிவினர், அதே மாதிரி விசேட அதிரடி படை பிரிவினர்னு சொல்லி முப்படையினர் வந்து அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. சிறங்கன்னா தண்ணி இங்கே இந்த அளவுக்கு இருக்குது, 5 அடி சொன்னால் இந்த அளவுக்கிட்ட வந்துட்டு எனக்கு நெஞ்சு கிட்ட இதுக்கிட்ட வந்துட்டு டிரைவரோட சேர்த்து டிரைவர், நான், அப்புறம் இன்னும் 2 அண்ணாக்கள். ஸோ 4 பேர் வந்து டிராக்டரில் வந்திருந்தோம். ஒரு கயிறு தான் இருந்தது, அவசரத்துக்கு வந்து எதுவுமே கிடையாது. ஒரு கயிறு எடுத்துட்டு வந்து அப்போ இடையால டிராக்டர் போய்கிட்டு. அப்போ டிரைவர் வந்து சொல்கிறாரு, இல்லைடா தம்பி எனக்கு பயமாக இருக்குது, இழுக்குது, என்ன செய்யறது, இந்த வழியில் போகிறது சொல்லி ஒன்றுமே தெரியல. அடையாளம் வந்து தெரியாது. அந்த ஒரு 5 அடி தண்ணி ஆழத்தில் வந்து வாகனம் நின்றுட்டு ஃபோன் பண்ணது வந்து எல்லா பக்கம் கற்று தொடங்கிட்டாங்க கொடுக்க. வாகனம் இப்படி நின்றுட்டு வாகனத்துக்குள்ள தண்ணி ஏறி கொண்டிருக்கணும் சொல்ல, அது ஒரு பதட்ட ஒரு நிலை. நம்ம ஒரு திரைப்படத்தில் பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு நிலைமா வந்துட்டு வாகனம் அந்த ஒரு 5 அடி ஆழத்துல நின்று அங்கிட்டும் இங்கிட்டும் காத்துக்கு வாகனம் ஆடிக்கொண்டிருக்கு. ஸ்டார்டே நின்றுட்டுது, ஆனா தண்ணி இந்த பக்கம் வந்துட்டு அதுல வந்துட்டு டிரைவரோட சேர்த்து மொத்தமா வந்துட்டு 11 பேர். அதுக்குள்ளதான் வந்துட்டு எங்கள்ட்ட அம்மா, அக்கா, அண்ட் ஃப்ரெண்ட் பிள்ளைங்க, அதே மாதிரி எங்களோட ஊர்ல இருந்த இன்னும் சில பேர் வந்துட்டு அவங்கள்ட்ட சேர்த்து 11 பேர் வந்து மொத்தமாக அந்த டிரைவரோட சேர்த்து 11 பேர் வந்து அந்த ஒரு வாகனத்துல போனாங்க. வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜே. ஓகே, இன்னைக்கு வந்து இன்ட்ரோ மட்டும் எல்லாமே நானே சொல்லி தனியாக இருந்து இந்த ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. என்ன சொன்னால் இப்போ 2-3 நாளாக இப்போ வீடியோக்கெல்லாம் வந்து நான் இல்லை. என்ன சொன்னால் இப்போ 25ஆம் தேதி வந்து நான் மட்டைக்கிழப்பு வந்துட்டேன். தீவா வந்து இப்போ போட்ட வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. தீவா மட்டும் தான் வீடியோ செய்து கொண்டிருப்பான். ஸோ அந்த ஒரு வீடியோவில் இன்ட்ரோவில் சொல்லியிருப்பான் நான் வெட்டிக்குள்ளக்கு போனதுக்கான காரணங்கள் வந்துட்டு, அதாவது 25ஆம் தேதி கோர்ஸுக்காக வேண்டி நான் கிளிநொச்சியிலேருந்து நானும் ஃப்ரெஷ்ஷாக வந்து வலிக்கிட்டு பஸ்ஸில் வந்துட்டோம். ஸோ வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து நிறைய மாற்றங்கள். என்ன சொன்னால் இலங்கையில் திடீரென்று வந்து இது சிவப்பு எச்சரிக்கை வந்து விடுக்கப்பட்டதும், வெள்ள அனர்த்தங்களால் வடக்கு கிழக்கு வந்து பாதிக்கப்பட்டதும், ஸோ உட்பட்ட நிறைய பிரச்சனைகள் வந்து இப்போ வரைக்கும் நிகழ்ந்து கொண்டே இருக்குது. ஸோ நான் நடந்த ஒரு சம்பவம் என்ன அப்படிங்கிறத வந்து சொல்கிறதுக்காக வேண்டி தான் இந்த ஒரு வீடியோ. அதாவது இந்த பெருக்கில் வந்து உண்மையிலேயே பாதிக்கப்பட்டது நாங்களும் கூட தான். கொஞ்சம் உயிர் கூட போகிற அளவுக்கு வந்து போயிடுச்சு. அதாவது நீங்கள் தம்ப்நெயில் ஃபோட்டோ வந்து பார்த்துருப்பீங்க, அதுதான் காரணம். உண்மையில் அம்மா, அக்கா எல்லாருமே வந்து கொண்டிருந்த வாகனம் தண்ணியில் அடித்து இப்போ பார்த்தது பெரிய ஒரு சம்பவம். அதை நான் இப்போ படிப்படியாக நான் சொல்கிறேன். ஸோ அதற்கு முன்னால் வந்து இப்போ வந்து கார்த்திக் பகுதியிலலாம் வந்துட்டு உங்களுக்கு தெரியும், வந்துட்டு டிராக்டரில் வந்து மாணவர்கள் சேர்ந்து வந்துட்டு இழுத்தடிச்சு செல்லப்பட்ட டிராக்டர் வாகனத்தில் வந்து இருந்த 6 பேர்கிட்ட வந்துட்டு இப்போ மரணமாக இருக்காங்க. ஸோ இப்பேற்பட்ட நிகழ்வுகளை எல்லாருமே தங்களோட உயிர்களை வந்து பாதுகாத்து கொள்ள வேண்டிய கடமைகள் வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது. ஸோ வந்து தயவுசெய்து இந்த ஒரு நிலைமையில வந்துட்டு உங்களுடைய உயிர் உங்களுடைய கையில் நீங்கள் தான் பாதுகாத்து கொள்ள வேண்டிய நிர்பந்தம். ஏன்னு சொன்னால் உண்மையில் அன்னைக்கு நாங்கள் அந்த ஒரு சுச்சுவேஷன், அதாவது நாங்களும் கூட அந்த ஒரு ஸ்பொட்லைன் நின்றதை வச்சுக்கொண்டு நாங்கள் சொல்கிறோம். அதாவது என்ன அப்படி சொல்லி 25ஆம் தேதி நான் வந்தேன். 26ஆம் தேதி கோர்ஸு. 26ஆம் தேதி, அதாவது 25ஆம் தேதி நைட்டிலேருந்து 26ஆம் தேதி வரைக்கும்லாம் பயங்கர மழை, விடிய மழை பெய்து கொண்டே இருந்தது. ஸோ அந்த ஒரு மழைக்குள்ள நாங்கள் வலிக்கிட்டு காலையில் கோர்ஸுக்கு நாங்கள் போகும்போது, இங்கே வீட்டிலேருந்து கோர்ஸுக்கு வந்து போகும்போது வந்துட்டு காலையில் எப்படி ஒரு 8 அதாவது 8:30 அப்படி வந்து இருக்கும். ஸோ 8:30க்கு போகும்போதெல்லாம் கூட மழை பெஞ்சு கொண்டு தான் இருந்தது. ஆனால் வளமையாக வந்து மழை பெஞ்சுது. அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் எங்களோட ஊரில் இருந்து அதிகம் தாழ்கிற பகுதிகள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோட ஊரில் ஆத்துக்கட்டுன்ற ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அங்கேருந்து பட்டிருப்பு பாலம் வரைக்கும் வந்துட்டு அந்த ஏரியாக்கள் வந்துட்டு அப்படியே வந்து முழுசாக வந்துட்டு மூழ்கடிக்கப்படும். அதில் குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு இருக்கும். அதாவது இப்போ அந்த ஆத்துக்கட்டுன்ற பகுதியில் இருந்துட்டு போர்தீவு காளிகோயில் வரைக்கும் வந்துட்டு நீரால் வந்துட்டு வெள்ளம் வந்து ஏற்பட்டு மூழ்கடிக்கப்பட்டிருக்கும். அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் அந்த கட்டரம்பூச்சி, அதாவது அந்த கோயிலேருந்து கட்டரம்பூச்சி மரத்தடி வரைக்கும் கொஞ்சம் வந்து தண்ணி இல்லாமல் வந்துருக்குன்னு சொன்னால் அது கொஞ்சம் மேட்டு நிலம் அப்படிங்கிறதுனால, ஸோ அதே மாதிரி கட்டரம்பூச்சி மரத்தடியில் வந்து பட்டிருப்பு பாலம் வரைக்கும் வந்துட்டு தண்ணி வந்து மூழ்கிறோம். ஸோ வந்து கடைசியாக 2010 வந்த வெள்ளம் மாதிரி வந்து இப்போ வந்த இந்த ஒரு வெள்ளம்
என்ன சொன்னால் 2010 அப்படி தான் இப்படி பெரிய ஒரு வெள்ளம் வந்து இந்த சைடு வந்துட்டு போட்லலாம் வந்துட்டு இங்கேருந்து களுவாஞ்சிலிக்கும் களுவாஞ்சிலேருந்து இங்கே இந்த சைடு வந்துட்டு இந்த மார்க்கம் வந்து பயணிக்கிறவங்களுக்குமான பயண வழி வந்துட்டு இந்த போட் மூலம் வந்துட்டு பயணம் செய்திருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து இப்போ நிகழ்த்தப்பட்டிருக்குது. என்ன சொன்னால் முன்னாடியே வந்துட்டு முன்னாயத்தமாக இருங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் எல்லாம் வந்தப்போ வந்து யாருமே பெருசாக நம்பே இல்லை அதை குறித்து. ஆனால் இப்போ நடக்கும்போது தான் எல்லாருமே வந்து நம்புகிறாங்க. அண்ட் அந்த வகையில் நாங்கள் வந்து அந்த 8:30க்கு வந்துட்டு போகும்போது மழை பெய்துட்டு இருந்தது. ஆனால் வாகனங்கள் எதுவுமே இல்லை. எங்களோட ஊர்லேருந்து நாங்கள் களுவாஞ்சிலி தான் கோர்ஸுக்கு போகணும். ஸோ களுவாஞ்சிலி போகிறதுக்கு வந்து எந்த ஒரு வாகனமுமே வந்து கிடையாது. ஸோ அதுக்காக வேண்டி பஸ் பார்த்தா பஸ்ஸுமே கிடையாது. அன்னைக்கிட்ட பார்த்தா ஆட்டோ டாக்ஸி எதுவுமே விடலை. ஸோ அப்போ தெரிஞ்ச ஒருத்தருக்கு வந்து கால் பண்ணி அவரோட ஆட்டோவை கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதில் நாங்கள் போனோம். அப்போ போகும்போது லேசாக வந்து அந்த ரோட்டில் கொஞ்சம் தண்ணிகள் தான் சில இடங்களில் வந்து தேங்கி நின்றது. அப்போ நாங்களும் கூட எதிர்பார்க்கல. அப்போ நம்மளாக வளமையாக பெய்கிற மழை தானே அப்படின்ட்டு போயிட்டோம். கோர்ஸுக்கு போயிட்டு காலையில் கோர்ஸு போயிட்டு வந்து ஈவினிங் கோர்ஸ் முடிஞ்சு வரும்போது 2 மணி. ஸோ அப்போ களுவாஞ்சியில் இங்கே வரத்துக்கும் கூட எந்த ஒரு வாகனமும் கிடையாது, பஸ்ஸும் கிடையாது. அன்னைக்கிட்ட பார்த்து களுவாஞ்சிட்டு மார்க்கெட்டுக்கு முன்னால் இருந்த மின்கம்பம் வந்து பெஞ்சு விழுந்ததில் வந்துட்டு அங்கே மின்சாரம் வந்து தடை செய்யப்பட்டிருந்தது. அப்போ ரோட்லலாம் வந்துட்டு பிளாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த சைடில் வந்துட்டு மின்கம்பம் இப்போ வெடித்து பறந்து நிச்சது. ஸோ பார்த்துக்கோங்க அப்படி சொல்லி. ஸோ அதில் ஒரு பயம் சொன்னால் காற்று வீசிட்டு இருந்தது, மழையும் வந்து தொடர வந்து வச்சு கொண்டே இருந்தது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாலத்து வரைக்கும் நடந்து போய் பார்ப்போம். அங்கே ஏதாச்சும் வாகனம் வந்தால் நம்ம வாகனத்தில் போகலாம் அப்படின்ட்டு பட்டரப்பு பாலம் வரைக்கும் நானும் அம்மாவும் அக்காவும் வந்து நடந்து வந்துருந்தோம். ஸோ நடந்து வந்ததுக்கு பிறகு தான் இங்கே எல்லாருக்குமே வந்து திடீர் ஷாக்கிங். என்ன சொன்னால் காலையில் வந்த ரோட்டு மாதிரி அன்னைக்கு பின்னரும் அந்த ரோட்டு கிடையாது. இப்போ நம்ம திரைப்படத்தில் பார்க்குற மாதிரி தான் சடன் ஒரு மாற்றம். நினைச்சு கூட பார்க்கல இப்படி இந்த ரோட்டு வெள்ளப்பெருக்கு ஏற்படுமா அப்படின்ட்டு. அப்போ அந்த நான் சொன்ன கொஞ்சம் இடங்களில் கொஞ்சமாக வந்து தேங்கியிருந்த தண்ணி. ஆனால் அன்றைக்கி 2 மணிக்கு இடையில் வந்துட்டு முற்றாக வந்துட்டு தடை செய்யப்பட்டுட்டு அவ்வளோ தண்ணி. அப்படி கிட்டத்தட்ட அந்த போரதீவு பட்டிருப்பு பாலத்திலேருந்து கட்டரம்பூச்சி மரத்துக்கடையில் வந்து ஃபுல்லாக மூழ்கடிக்கப்பட்டாலும் ஆனால் ஒரு சில இடங்களில் மட்டும் அது கொஞ்சம் தாழ் பகுதி. அதாவது இப்போ அண்மையில் வந்துட்டு ஒரு வீதி ஒன்று போட்டு முடிச்சிருந்தாங்க. அது ஒரு கொங்கிரீட் பார், அதாவது அந்த பிரதான பாதையில் வந்துட்டு கொங்கிரீட் ரோட்டன்னு விட்டுருந்தாங்க. ஸோ அந்த ஒரு புது ரோட்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 அடி அப்படி 3 அடி 4 அடி கிட்டத்தட்ட வந்து தண்ணி. அண்ட் வந்து அந்த ரோட்டு முடிய பழைய ரோட்டு இருக்குது, அதை வந்து இன்னும் அவங்க செப் பண்ணிடலை, அதாவது புது ரோட்டை வந்து மாற்றலை. அந்த இடத்துல மட்டும் வந்து 5 அடி கிட்ட தண்ணி. ஸோ அப்போ யாருமே வந்து நடந்து கூட போயிடாது. தண்ணி நார்மலாக இருந்தால், வெள்ளப்பெருக்கு நார்மலாக இருந்தால் நடந்து போகலாம். ஆனால் அந்த ஒரு வெள்ளப்பெருக்கு வந்து அடித்து போகிறது, அதாவது ஒரு ஓட்ட வழியால் வந்துட்டு நீர் வந்து கொண்டு இருக்கிறதுனால வந்து நடந்து கூட போக முடியாது. வாகனங்கள் கூட வந்தாலே இழுத்து அடிச்சு செல்லப்படுது. அதில் கூட கிட்டத்தட்ட எத்தனையோ பேர் வாகனங்கள் அடித்து போய் நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி கொண்டு வந்து கரையோரம் வந்து கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கையில் நாங்கள் போய் பார்த்தோம், அது பெரிய ஒரு ஷாக்கிங். இந்த ஒரு வாகனமும் போயிடாது. அப்படி போகிறதா இருந்தால் டிராக்டர் மட்டும்தான் போகக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இல்லைன்னு சொன்னால் பெரிய டாட்டா வண்டிகள் அப்படி ஏதாச்சும் போகக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஆனால் டிராக்டர் கூட வந்து அங்கேருந்து வந்த ஒரு டிராக்டர் வந்து சொல்லிட்டு போயிருந்தாங்க வந்துட்டு டிராக்டர் கூட போகலாது என்ன சொன்னால் இழுத்து கொண்டு இருக்குது அப்படின்ட்டு. அப்போ அந்த இடத்துல வந்து நாங்கள் போனதுக்கு அப்புறமா தான் வந்துட்டு போலீஸ் அதிகாரிகள், அதே மாதிரி வந்துட்டு கடல் படை பிரிவினர், அதே மாதிரி விசேட அதிரடி படை பிரிவினர்னு சொல்லி முப்படையினர்கள் வந்து அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்யூஷன் ஏது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு யோசிச்சு கொண்டு இருக்கும்போது பிறகு வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்துட்டு எல்லாருமே வந்து அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. ஸோ அப்போ அந்த கடற்படை பிரிவினரால் வந்து ஒரு போட் வந்து கொண்டு வந்துருந்தாங்க. அந்த போட் வந்து எல்லாத்தையுமே ஆயத்தம் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நான் நினைச்சோம் அதில் வந்து எல்லாரும் ஏற்றிட்டு போவாங்க அப்படி சொல்லி. ஆனால் பார்த்தா வந்து சடன் வந்துட்டு அது வேற ஒரு கிராமத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. ஏன்னு வந்து கேட்டப்போ தான் வந்து சொல்லியிருந்தாங்க வந்துட்டு வேற்றிச்சன் அப்படிங்கிற ஒரு பகுதி, அதாவது வெள்ளாவளியில் வேற்றிச்சன் அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்துட்டு வீதியோரம் வந்துட்டு அதாவது பைக்கில் வந்து ஒருத்தரோட பைக்கோட சேர்த்து அவரையும் வந்து அந்த வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போயிருக்கு. அடிச்சுட்டு போனது வந்துட்டு பைக்கை வந்துட்டு தண்ணிக்குள்ளேயும் அவர் வந்து இன்னொரு பக்கம் போய் ஒரு மணல் பொட்டியில் வந்து ஒரு தனியாக இருந்த ஒரு மணல் பொட்டியில் வந்து அவர் ஒரு மாதிரி காப்பாற்றப்பட்டு இருந்துட்டார். ஸோ அந்த பொட்டியில் வந்து இருந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு நிறைய பேர்ட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருக்காரு. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 4.5 எத்தனையோ மணித்தியாலங்கள் அவர் இருந்து அதுக்கப்புறமா தான் வந்து இந்த செய்திகள் வந்து கிடைக்கப்பட்டதுக்கு பிறகு வந்து இங்கே வந்து ஆயத்தம் பண்ண அந்த ஒரு போட்டை வந்துட்டு வேற்றிச்சேனைக்கு வந்து கொண்டு போயிட்டாங்க, அவர் காப்பாற்றுவதற்காக. ஸோ அங்கே போனதுக்கு அப்புறமா அங்கே நடந்த ஒரு சம்பவம் வந்துட்டு அந்த போட்டை கிட்டத்தட்ட 4 கடற்படை பிரிவினர்கிட்ட 4 பேர்கிட்ட வந்து போயிருந்தவங்க நினைக்கிறேன், பாடி 4 பேர்கிட்ட போயிருந்தவங்க. ஸோ அவங்களையும் வந்துட்டு அந்த ஒரு அலை வந்து ஒரு பக்கம் அடிச்சு போயிருக்கு, ஒரு காட்டோர பக்கம் வந்து அடிச்சு போயிருக்கு. அடிச்சு போனதுக்கு அப்புறமா இவங்களும் வந்துட்டு அதாவது அந்த போட்ல இருந்த அந்த கடற்படை பிரிவினர் கூட வந்து ஆளுக்கு ஒரு திசையில போய் ஒரு 10க்கு மேலே ஏறி இருக்க தொடங்கிட்டாங்க. ஸோ போட்டு வந்து ஒரு பக்கம் அடிச்சு ஒதுங்கப்பட்டுறது. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு இன்னொரு போட்டில் போய் கிட்டத்தட்ட குடிஜாமும் நைட்டில் என்ன தான் வந்துட்டு அந்த அந்த கடற்படை பிரிவினரோட சேர்த்து அந்த அந்த புட்டியில இருந்தவரையும் கூட வந்து காப்பாற்றி வந்திருக்காங்க. ஸோ இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆனால் இங்க இருந்த எங்களோட நிலைமைகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினரால் வந்துட்டு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த ஒரு வாகனம்
பிளாக் கலர். ஸோ அந்த ஒரு வாகனம் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிக்கப் பாருக்கு தான் அது. அது வந்து ஸோ அந்த ஒரு வாகனத்தில் வந்து அந்த ஸ்பாட்ல இருந்த கேர்ள்ஸ், அதாவது பெண் பிள்ளைகளை வந்துட்டு வெகு நேரமாக இருக்கிறாங்க. இவங்க தொழில் நிமித்தம் போய் வந்தவங்க, மற்ற வேலைகள் அண்ட் வீட்டில் வந்து பிள்ளைகள் இருக்கக்கூடியவங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு பெண்களை மற்றும் முதல்ல நம்ம அந்த கரை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்க எல்லாரும் யோசனை பண்ணி சரின்ட்டு ஒரு வாகனம் வந்துட்டு ரெடி பண்ணியிருந்தாங்க. அதில் வந்துட்டு டிரைவரோட சேர்த்து மொத்தமாக வந்துட்டு 11 பேர். அதுக்குள்ளே தான் வந்துட்டு எங்கள்கிட்ட அம்மா, அக்கா அண்ட் வந்து ஃப்ரெண்ட் பிள்ளைங்க, அது மாதிரி எங்களோட ஊரில் இருந்த இன்னும் சில பேர் வந்துட்டு அவங்கள்ட்ட சேர்த்து 11 பேர் வந்து மொத்தமாக அந்த டிரைவரோட சேர்த்து 11 பேர் வந்து அந்த ஒரு வாகனத்தில் போனாங்க. நம்பிக்கையோட தான் போனாங்க, எல்லாரும் நம்பிக்கையோட தான் போனாங்க. அந்த கரைக்கு வந்து போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில போடுறாங்க. போனதுக்கு அப்புறமா வந்துட்டு நானும் இங்கே நாங்களாம் நிற்கிறோம், அதாவது ஆம்பளையில் வந்து ஏற்றல, பெண் பிள்ளைகள் வந்து ஏற்றிட்டு போட்டாங்க. அப்போ வந்து பார்த்துட்டு இருந்தேன், சரி இன்னது விட்ட இன்னத்துக்கு வந்துட்டு அந்த கரைக்கு வந்து போயிருப்பாங்க அப்படின்னு நினச்சிருந்தேன். திடீர்னு கால் வந்தது, அக்காட ஃபோன்லேருந்து ஃபோன் வந்தது. என்ன அப்படி சொல்லி கேட்டது வந்து அவங்கள போன வாகனம் நின்றுட்டு, அதாவது அந்த புது ரோட் நான் சொல்லியிருந்தேன் கொங்கு ரோட்டில் அந்த 4 அடி 3 அடி தண்ணி நிற்கிற ரோட்டை தாண்டி அந்த பழைய ரோட்டுக்கு போனது வந்து அது கிட்டத்தட்ட 5 அடி. ஸோ அதுக்குள்ளே போனது வந்து அந்த வாகனம் நான் முன்னாடி ஜோதிச்சிருந்தேன், அந்த வாகனத்தோட சைலன்சர் வந்து கீழே இருக்குது. ஸோ வந்து தண்ணி ஏதாச்சும் போயிடுச்சுன்னு சொன்னால் வந்துட்டு ஸ்டார்ட் வந்துட்டு நின்றுச்சுன்னு சொன்னால் இந்த நிலவரம் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் ஜோதிச்சிருந்தேன். ஆனால் இந்த அளவுக்கு நடக்கும், அதாவது அந்த அளவுக்கு 5 அடி தண்ணி இடத்துல இருக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு முன்கூட்டியே வந்து தெரியாது. ஸோ வந்து வாகனம் போயிட்டுது. வாகனம் போனதுக்கு அப்புறமா அந்த ஒரு 5 அடி தண்ணி ஆழத்தில் வந்து வாகனம் நின்றுட்டு ஃபோன் பண்ணது வந்து எல்லா பக்கம் கற்று தொடங்கிட்டாங்க. கொடுக்கு வந்து வாகனம் இப்படி நின்றுட்டு வாகனத்துக்குள்ள தண்ணி ஏறி கொண்டிருக்குன்னு சொல்லி அது ஒரு பதட்ட ஒரு நிலை, நம்ம ஒரு திரைப்படத்தில் பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு நிலைமா வந்துட்டு வாகனம் அந்த ஒரு 5 அடி ஆழத்தில் நின்று அங்கிட்டும் இங்கிட்டும் காத்துக்கு வாகனம் ஆடிக்கொண்டிருக்கு. ஸ்டார்டே நின்றுட்டுது, ஆனால் தண்ணி இந்த பக்கம் வந்துட்டு அடிச்சு கொண்டிருக்கு. அப்போ வெயிட்லன்னு சொன்னால் 11 பேரும் அந்த வாகனத்தோட ஒரு வெயிட் பாரம் இருந்ததுனால தான் அது வந்து இழுத்து அடிச்சு போகாமல், அதே மாதிரி ஓட்டத்தோட ஸ்பீடு வந்து ஓரளவுக்கான ஸ்பீடை வந்துருந்ததுனால அந்த இடத்துல வந்து அவங்க தாக்கு பிடிச்சு நிற்கக்கூடியதாக இருந்தது. அப்போ எங்களுக்கு கால் பண்ணி சொன்னதும் எங்களுக்கு ஒரு பதட்டம், என்னடாப்பா செய்கிற எப்படி செய்கிறோம், இப்போ போய் மேலாது வரையும் மேலாது என்ன செய்கிறேன்னு சொல்லி அப்போ நாங்கள் ஓடி போய் இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது வந்து டிரைவர் வந்துட்டு அங்கே வரமட்டு உறுப்பினர்கள் வந்து கால் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களும் அதை கழிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் சொன்னால் இப்படி வீட்டாக்கெல்லாம் வந்து கால் பண்ணி கத்துறாங்க, என்ன பண்ணலாம் இது பண்ணலாம்னு சொல்லிட்டு வேறு வழிகள் தெரியல. அப்போ டக்குண்டு வந்து ஒரு டிராக்டரை வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க, பெட்டி இல்லாத ஒரு டிராக்டர், அப்போ தனி மிஷின் மட்டும் முன்னாடி மட்டும். ஸோ அந்த ஒரு மிஷினில் வந்துட்டு டிரைவரோட சேர்த்து டிரைவர், நான், அப்புறம் இன்னும் 2 அண்ணாக்கள், ஸோ 4 பேர் வந்து டிராக்டரில் வந்து வந்திருந்தோம். ஒரு கயிறு தான் இருந்தது, அவசரத்துக்கு வந்து எதுவுமே கிடையாது, ஒரு கயிறு எடுத்துகிட்டு வந்து அப்போ இடையால டிராக்டர் போய்கொண்டிருக்கு. அப்போ டிரைவர் வந்து சொல்கிறாரு, இல்லைடா தம்பி எனக்கு பயமாக இருக்குது, இழுக்குது, என்ன செய்யறது, இந்த வழியில் போகிறது சொல்லி ஒன்றுமே தெரியல. அடையாளம் வந்து தெரியாது ரோடு இதோட வந்து முடியுது அப்படிங்கிறது. ஆனால் எனக்கு டெய்லி நாங்கள் அந்த ஒரு பாதையினால் மார்க்கம் பண்ணுறதுனால, அதாவது போக்குவரத்து செய்கிறதுனால வந்து தெரியும் இந்தந்த அளவுக்கு தான் ரோடு. ஸோ இந்த லிமிட்டை தாண்டி போனால் அங்கே வந்துட்டு குளம், பள்ளம், அதாவது ஆற்றோட பகுதி பள்ளம் தாண்டுறோம். ஸோ இந்த பக்கத்துக்கு போயிடலாம், இந்த ஒரு ரோட்டை படிச்சு இந்த ஒரு நடுவால் போங்க அப்படி சொல்லி அவரும் பயப்பட தான் ஓடிக்கொண்டு வராரு. ஸ்டார்ட் நம்மளோட இது என்ன, நம்மளோட நிலைமை என்ன அப்படி சொல்லி டிரைவர்னு சொல்லி கொண்டு வராங்க. அப்போ நாங்களும் ஓரளவுக்கான ஆறுதலை சொல்லி ஒரு தெம்பை கூட்டி கொண்டு போயிட்டோம். ஸோ கூட்டிகிட்டு போயிட்டு சடனாக அந்த புது ரோட்டில் அந்த கீழே அந்த மிஷின் அந்த கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுட்டு இவ்வளோ ஒரு ஆழத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி டக்குண்டு அந்த டிராக்டருக்கு மேலே இருந்து எங்களுக்கே வந்துட்டு இந்த அளவுக்குலாம் தண்ணி வந்துட்டு டிராக்டருக்கு மேலே. ஸோ எங்களுக்கும் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பயன் கூடிச்சு. ஓகே அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி போயிட்டு டக்குண்டு அந்த வாகனத்துக்கு முன்னுக்கு வந்து டிராக்டரை நிப்பாட்டிட்டு இப்போ கொண்டு வந்த கயிறு வந்துட்டு 4-5 பட்டா வந்து திரிச்சு இதை எடுத்துட்டு, நான் வந்து கொஞ்சம் கட்டையான ஒரு கயிறு. ஸோ அதை திரிச்சு எடுத்துட்டு கீழே இறங்குனா தண்ணி இங்கே ஏறிட்டு இந்த அளவுக்கு இருக்குது. 5 அடி சொன்னால் இந்த அளவுக்கு வந்துட்டு எனக்கு நெஞ்சு கிட்ட இதுக்கிட்ட வந்துட்டு அப்போ உள்ள ஒருத்தனை பார்க்கப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிடணும். ஸோ உள்ளே இருந்து சின்ன வீடியோ ஃபுட்டேஜ்கள் எடுத்துருந்தாங்க. அதெல்லாம் வந்து இப்போ நான் உங்களுக்கு இதில் ஓவர்லேருந்து நான் காண்பிக்கிறேன் பாருங்கள். வந்துட்டு சின்ன ஃபுட்டேஜ்கள் வந்துட்டு உள்ளே இருந்து அவங்க எடுத்திருந்தாங்க பயத்தில். ஸோ அப்படி இருக்கையில் கீழே இறங்கி அந்த ஒரு வாகனத்தில் வந்துட்டு நாங்கள், அதாவது டிராக்டர்லையும் கைத்தை கட்டி அந்த வாகனத்துக்கும் டிராக்டரை கட்டலாம் அப்படின்னு பார்த்தா தண்ணி பயங்கர தண்ணி, எதுக்குள்ள கட்டுறன்றது தெரியாது. அப்போ குனிஞ்சு ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு தெரிஞ்சு கட்டி ஓரளவுக்கு அப்போ இழுக்கும் போது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, ரைட். ஆனால் இங்கே டிரைவர் வந்து பயந்து கொண்டிருக்காரு, டிராக்டர் டிரைவர் வந்து பயந்து கொண்டிருக்காரு. நம்மளோட வண்டி இருந்துச்சுன்னா அதுவும் கதி தான், நம்மளை காப்பாற்றுறது யாருமே வர மாட்டேன்னு சொல்லி அப்படிங்க யோசிப்பீங்க. அங்கே கரையில் இருந்துட்டு சேடாதிரடி படையினர் என்ன செய்தாங்க, கடற்படை பிரிவினர் என்ன செய்தாங்க, அதே மாதிரி போலீஸ் காவல்துறை உத்தியோகர்கள் அவங்க என்ன செய்தாங்கன்னு சொல்லி. என்ன சொன்னால் முன்னாயத்தம் எதுவுமே இல்லையே அங்கே இல்லை. அதாவது எப்பவுமே வந்துட்டு அந்த தலைக்கு மேலே வெள்ளம் போனதுக்கு பிறகு யோசிச்சு எதுவுமே பண்ணக்கூடாது. நம்ம ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட போகுதுன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடியே முன்னாயத்தங்களோட வந்து நம்ம இருக்கணும். ஆனால் அங்கே முன்னாயத்தங்கள் எதுவுமே கிடையாது. அப்போ அவங்கள என்ன செய்யறன்ற ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறாங்க அங்கே படைப்பிரிவினர் கூட. அப்போ எங்களை கூட இங்கே காப்பாற்ற வரது யாரும் இருக்க மாட்டாங்க, எங்களுக்கு என்ன ஆனாலும் கூட இங்கே. அப்போ எங்களுக்கு எப்படி தைரியம் வந்துட்டு சொன்னால், ஆனால் வீட்டாக்கள் கத்துனதுனால எங்களால் ஒன்றும் செய்யலை. ஒரு பதட்டத்தில் வந்து சரின்னு சொல்லி கைத்தை கட்டி இழுக்கும்போது வந்துட்டு இப்படி இருந்து கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு
7 அடி 8 அடி வண்டி இழுத்துட்டு போனது வந்து சடன்னு கயிறு பிஞ்சிட்டுது. அப்போ பயம் கூடிட்டு அப்போ எப்படி இழுக்கிறதுன்ற மாதிரி திரும்பியும் அந்த அந்த முயற்சியை விடாமல் திரும்ப வந்து கயிறு கட்டணும். இழுத்துட்டு கொஞ்சம் தூரம் போக மறுபடியும் கயிறு பிஞ்சிட்டுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு 3வது வாட்டி வந்துட்டு அப்படி இப்படி போட்டு திருச்சி எதாஞ்சி கட்டணும். ஆனால் கயிறு வந்து கட்டி பிஞ்சு கட்டி கிட்ட டக்கரும் மிஷினும் வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கான கேப் இருந்தது. அப்படி கிட்ட இந்த அளவுக்கு ஒரு கேப்பு கிட்ட வந்துட்டு ஓரளவு கேப்பு கிட்ட வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2.5 3 அடி கேப்பு கிட்ட வந்துட்டு வாகனம் இது வந்துட்டு அப்போ அதுக்கு பிறகு பிஞ்சா கயிறும் இல்லை. அப்போ என்ன செய்யறது அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் வந்துட்டு கொஞ்சம் கரை வந்துடும் சொல்லிட்டு கடைசியாக முயற்சி பண்ணி அப்படியே இழுத்தது தான். நோம்பலாக அப்படி விட்டு இழுத்தது. ஆனால் சக்ஸஸ் ஆகிட்டது. ஒரு மாதிரி கடைசியாக கொண்டு போய் சேர்த்துடும். ஸோ அதோட வந்து எல்லா பிறகும் அப்படியே போன மூச்சு வந்து திரும்ப வந்த மாதிரி உள்ளே இருந்து அந்த டோர் ஓப்பன் பண்ணணும். எல்லாரும் கத்தி கொண்டு கீழே இறங்கினாங்க பயத்துலன்னு சொன்னால் வண்டிக்குள்ளேயே வந்து தண்ணி ஏறிட்டுது. ஆனால் தண்ணி ஏறிக்காட்டியும் வந்து வண்டிக்குள்ளே அது எப்படியும் இழுத்தடிச்சு போயிருக்கோம்னு நினைக்கிறேன். சொன்னால் நான் இறங்கி கைத்தை கட்டும்போது வந்து டிராக்டரோட கைத்தை பிடிச்சி தான் நாங்கள் எங்களே இழுக்க தொடங்கிட்டு. அப்படி இருக்கும்போது அது சும்மா ஒரு வாகனம் இருக்குன்னு சொன்னால் காற்று கடினா அப்படி அடிச்சுட்டு போயிருக்கும். உள்ள தண்ணி இருந்தாலும் அந்த வெயிட்டோட தாக்க பிடிச்சிட்டு இருந்திருக்கு. சரி அப்படின்ட்டு இங்கே கரைக்கு வந்ததும் நாங்கள் வந்து சேர்ந்த கரை வந்துட்டு பெரிய பாதையில் இருக்கு. நான் சொன்ன அந்த கட்டம்பூச்சி மரத்தடி, அதாவது இந்த பாலத்தடியிலேருந்து அந்த கட்டம்பூச்சி மரத்தடி வரைக்கும் தான் வந்தது. ஸோ அங்கேருந்து எங்களோட ஊர் வரைக்கும் நாங்கள் திரும்ப போகிறதுக்கு வந்து எந்த ஒரு வாகனம் கிடையாது. சரி அப்படின்ட்டு அம்மா அக்காலாம் கையோட பிடிச்சிட்டு எங்களோட ஊர் அக்கா மாதிரி என்னோட ஃப்ரெண்டு பிள்ளைங்க அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துட்டு நடக்க தொடங்கின வந்துட்டு இந்த அளவுக்கு இடுப்புக்கு மேலே வந்து தண்ணி இருந்தது தான். ஆனால் வந்து எங்கள்கிட்ட பக்கம் வந்துட்டு அந்த ஓட்டம் இழுக்கிற விகிதம் வந்து குறையும். ஸோ அதனால் வந்து ஓரளவுக்கு பயம் இல்லாமல் போயிருந்தோம். அக்கறையெல்லாம் ஆட்கள் பார்த்து கொண்டு இருந்தவங்க. அப்போ போயிட்டு 2 மணிக்கு ஆரம்பித்த இந்த ஒரு போராட்டம் முடிஞ்சது. வீட்டை வந்து சேர்ந்தது வந்து 6:15 வந்து ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வந்திருந்தோம். அண்ட் அதே மாதிரி என்ன சொன்னால் இப்போ நாங்கள் கூட எதிர்பார்க்க இல்லை. இப்போ முன்னாயத்தம் தான் இல்லைன்னு அப்படி தான் சொல்லணும். இப்போ சிவப்பு எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருந்து கூட யாருமே எதுவுமே நம்பலை. உண்மையில இந்த பெருக்கு, அதாவது இந்த வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளோட ஊரில் பெய்கிற மழையினால மட்டும் வரக்கூடிய பெருக்கு கிடையாது. அதாவது அக்கம் பக்கம் இருக்கிற ஊர்களில் பெய்கிற மழையெல்லாம் வந்துட்டு அது கொஞ்சம் ஒரு மேட்டு நிலம்னு சொன்னால் அங்கே இருக்கிற நீர்லாம் வடிஞ்சு நம்மளோட கரையோர பிராந்தியம் அப்படிங்கிறதால நம்மளோட ஒரு பெரிய ஒரு ஆறோ குளமோ இருந்தால் கடைசி வந்து நம்மளோட ஊருக்கு தான் வந்து சேரும். ஸோ அந்த ஒரு ஆற்றோட உயரம், அதாவது நீர்மட்ட உயரமும் சொன்னால் குளத்தோட நீர்மட்ட உயரமோ அதிகரிக்கும்னு சொன்னால் கிராமப்புறங்களுக்கு வந்துட்டு அப்படியே பெருக்கேறும். ஸோ அதான் வெள்ளப்பெருக்கு அப்படி சொல்லுவோம். அண்ட் அதே மாதிரி தான் வந்து அக்கம் பக்கம் பெய்த மலைகள் எல்லாமே மேட்டு நிலங்கள் வந்து எங்களுடைய கரையோர பகுதிக்கு வந்தது. அண்ட் அதோடு சேர்ந்து வந்து இங்கே இருக்கிற பெரிய பெரிய குளங்களோட வான்கதவுகள் வந்து திறக்கப்பட்டிருந்தது. ஸோ அதுவும் திறந்ததுனால ஒரேடியாக ஒட்டுமட்டமாக வந்துட்டு அதோட விகிதம் வந்து, அதாவது நீர்மட்ட உயரம் வந்து அதிகரிச்சனால எங்களுடைய கிராமங்களுக்குள்ள வந்து வர தொடங்கிடுது. ஸோ அப்படித்தான் வந்து அன்னைக்கு காலையில் வந்து நாங்கள் எதிர்பார்க்காது அன்னைக்கு டின்னரை வந்து அப்படி சடங்கு நடந்து முடிச்சிருச்சு. உண்மையில வந்து அன்னைக்கு அந்த ஒரு இடத்துல வந்துட்டு உயிர் எல்லாமே போயிருக்க வேண்டியது. ஸோ அந்த மாதிரி கத்திருந்தாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் நீரோட்டம் அதிகரித்து வேகமாக வந்து இழுத்திருக்க என்ன நடந்திருக்க மாட்டோம் எங்களாலே சொல்ல முடியாது. ஸோ அவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி வந்து இவங்களை வந்து நாங்கள் கொண்டு சேர்ந்திருந்தோம். அதே மாதிரி வந்து நிறைய பேர் உயிர்கள் வந்து இந்த வெள்ளத்தினால பறிபோயிருந்தது. இன்னைக்கு வரைக்கும் நியூஸ் அப்டேட் வந்து கொண்டிருக்க நீங்கள் கூட பார்க்கக்கூடியதாக இருக்கும். எந்தெந்த பகுதியில் வந்து வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டு எத்தனை உயிர்கள் வந்துட்டு சேதம் இருக்கு அப்படின்னு சொல்லி அண்மையில் இந்த வருஷம் கூட வந்து நடந்து வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள். அதாவது இந்தியாவில் கேரளா பகுதியில் வந்துட்டு ஒரு கிராமமே வந்துட்டு முற்று முழுதாக வந்து அன்னைக்கு இரவா நடந்த அந்த ஒரு வெள்ளப்பெருக்கினால வந்துட்டு அந்த ஒரு கிராமமே வந்து காணாமல் போயிருந்தது. ஸோ பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படித்தான் வந்து எதுவுமே நம்மகிட்ட வந்து சொல்லிட்டு வந்து நடக்காது. ஆனால் நம்ம தான் முன்னெச்சரிக்கையோடு வந்திருக்கணும். ஸோ அந்த ஒரு வெள்ளப்பெருக்கில் வந்து நம்மளை நாம எப்படி பாதுகாத்துக் கொள்றது அப்படிங்கிறத பொறுத்து நான் ஒரு வீடியோ நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு தரேன். அண்ட் வந்து நான் இப்போ அதிகம் பேசிட்டு நினைக்கிறேன். நான் வந்து சொன்னால் நாங்களும் வந்து இந்த வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட அந்த ஒரு ஸ்பாட்ல இருந்தோம் அப்படிங்கிறத வந்து உங்கள்கிட்ட நாங்கள் பகிர்ந்து கொள்ளணும். ஸோ இது உங்களுக்கும் ஒரு உதாரணமாக இருக்கும். அண்ட் வந்துட்டு எப்படி சொல்கிறேன், நீங்களும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு ஒரு கருத்தாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு நான் இதை வந்து பகிர்ந்து கொள்கிறேன்னா. ஸோ நீங்களும் வந்து இது நடக்குமா அப்படிங்கிறத மைண்டில் கொள்ளாமல் இது நடந்தால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கணும். ஸோ அதுக்காக மட்டும் தான் வந்து எங்களுடைய கிராமம் இப்போ இன்னொரு சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில ஃபுட்டேஜ்களை நான் கண்டினியூவாக காட்டுறேன். ஸோ அந்த ஒரு வீடியோ வந்து அப்படியே பார்த்துட்டு நான் சொன்ன மாதிரி இருந்து இந்த வெள்ளப்பெருக்கு நேரங்கள் வந்து நாம் எப்படி பாதுகாத்துக் கொள்வது அப்படிங்கிற அடுத்த ஒரு வீடியோட வந்து நான் சந்திக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து பயங்கர வெள்ளம் அங்காள பக்கம் வந்து நீங்கள் தண்ணி குறைய இருக்குது. ஸோ வந்து நடுவில் கொஞ்சம் புட்டி விட்டுட்டு அப்புறம் வந்து அங்காள தண்ணி. ஸோ நேற்றை விட இன்றைக்கி வந்து கொஞ்சம் லிமிட் கூடி இருக்குது. இருந்ததை விட தண்ணி வந்து லிமிட் வந்து கூடி இருக்குது. நேற்று இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு. ஆனால் இன்னும் வந்து தண்ணி கூடி இருக்குது. மழை பெய்யா விட்டாலும் வந்துட்டு இங்கே வான்கதவுலாம் திறக்கப்பட்டிருக்கிறதுனால தான் வந்து இவ்வளோ தண்ணி வந்து லிமிட்டு கூடி இருக்குது. ஓகே, இது நேற்று வந்து ஸ்டார்ட் ஆனது வந்து நேற்று ஈவினிங் டைமில் தான் வந்து போட் போட தொடங்கினவங்க. ஸோ அதுக்கு முன்னாலே வந்து தான் சம்பவமே வந்து நடந்தது என்ன ஏதுன்னு சொல்லி வந்து நான் சொல்லியிருந்தேன்.
ஸோ அது இதே நெய் போட் ஒன்று தான் வந்துட்டு அந்த தண்ணியை வந்து வெள்ளத்தில் அடித்து குட்டியில் நின்றபடி நான் வந்துட்டு காப்பாற்றுறதுக்காக வேண்டி போனவங்க. ஸோ இப்போது அக்கறையில் இருந்து, அதாவது களுவாஞ்சி சைடில் வந்து மாட்டிப்பட்டு வந்தவங்க வந்துட்டு அங்காலேருந்து இங்கால கொண்டு விட்டவங்க. ஸோ இங்கேருந்து இப்போ வெறுமனே அதாவது நேவிக்காரங்கள்ட்ட மட்டும், அந்த நேவிக்காரங்க மட்டும் போகிறாங்க. இங்கேருந்து யாரும் ஏற்றிட்டு போகல. அவங்க ஏதோ கல்ல நிலவரம் பார்க்க வந்த மாதிரி வந்து அப்படி பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ இந்த வழியிலேருந்து அந்த வழி பக்கம் வந்துட்டு மார்க்கமானது போகணுன்னு சொன்னான். போட் வழியாக தான் போகணுன்னு சொன்னால் நேற்று போன வாகனங்கள் கூட வந்து போகிறதுக்கு இப்போ எந்த ஒரு சான்சஸுமே வந்து இல்லை. ஸோ இது வந்து களுவாஞ்சிக்குடி பகுதிக்கு உட்பட்ட நேவிக்காரங்களோட போட் தான் இது. ஸோ இந்த ஒரு போட் தான் வந்து நேற்று அந்த பையனை காப்பாற்ற போய் இவங்களுக்கும் அந்த ஒரு கதி வந்து ஏற்பட்டதாக வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகே, இதான் வந்துட்டு கூட கிஷோ வந்து விளையாடுற சில்ட்ரன் பார்க். இதுதான் சில்ட்ரன் பார்க் ஃபுல்லாக வந்து தாண்டிட்டேன்னு சொன்னால் அது வந்து அப்படி ஆத்தோரத்தோட வந்து அண்டி இருக்கிறது ஒன்று சேர்த்து இருக்கிறது. சொன்னால் மட்டும் தண்ணி வந்து இந்த அளவுக்கு வந்துடுது. இப்போ பேசுறது நான் இந்த அளவுக்கு கிளியராக விளங்குன்னு சொல்லி தெரியாது. ஏன்னா காற்றும் வந்து அந்தளவுக்கு பயங்கர காற்றடிச்சு கொண்டிருக்கு. நான் கிட்ட வச்சு தான் பேசி கொண்டிருக்கேன். உங்களை எடுக்கிறதா உனையெல்லாம் ஊருக்குள்ளே இருக்கிறானே எந்த ஒரு இதுவும் செய்ய மாட்டானே. சொல்லு சரி. ஒரு பைலட் ஆக்சுவலாக வந்து ஒரு ட்ரோன் பைலட் வந்து பைலட் இதை வச்சு தான் நேற்று ஒரு இடத்துல சாப்பாடுவாங்கடா. அதுக்கு ஒரு ஓட்டுனர் ட்ரோன் வந்துட்டு இது செஞ்சுவார். இன்றைக்கு தண்ணி நேற்றோட கூடி இருக்கு, குறைஞ்சிருக்கா? குறைஞ்சிருக்கேன். நான் நேற்று நாங்கள் நடந்துறக்குள்ள இரவு கூடி இருக்கு. நேற்று பின்னரத்தோட கூடி இருக்கா? நேற்று பின்னரத்தோட கூடி இருக்கு. செருப்ப கால்ட்டி தான் காலில் காயங்கள் இருந்தால் அட்டே இருந்தாப்பா. அதுக்குள்ளே வீசுறாங்கடா. ஓ காஸ்ட்லியா இதுதான் பழுகாமத்தோட பிரதான பாதை. அதாவது பழுகாமத்துலேருந்து களுவாஞ்சுடிக்கு போகிற பிரதான பாதை வந்து இதுதான். இந்த ஒரு வழி மார்க்கமாக தான் போகிறது. ஸோ இங்கிட்டு இங்கே இந்த புல் தெரியுது. புல்லுக்கு அங்கால கால் வச்சோன்னா ஆற்றுக்குள்ளே விழுந்துடும். அது கிட்டத்தட்ட இப்போ படியும் நான் நினைக்கிறேன். அதாவது தண்ணி இல்லாதப்போ வந்து கீழே வந்துட்டு கிட்டத்தட்ட அந்த கரையோரமே வந்துட்டு பத்தடிக்கிட்ட அப்படி தண்ணி நிற்கிறது. இப்போ கூட இருக்குமான்னு நினைக்கிறேன் நான் வந்து. ஸோ இதான் மதிப்பு அந்த போஸ்ட்டு. அதுக்கு அங்கால போனோம்னு சொன்னால் அவ்வளோதான். இதெல்லாம் வந்துட்டு நைட் டைமில் வந்துட்டு இந்த ஓரங்களில் அதாவது இந்த தண்ணி இல்லாதப்போலாம் வந்துட்டு முதல்ல இருக்கிறது. இந்த டைமில் வந்துட்டு நைட்டில் யாராச்சும் தண்ணியை பயணம் போனாங்கன்னு சொன்னாலும் அப்படியே அடிச்சுட்டு எங்கேயாச்சும் கொண்டு சொல்லிட்டு கொண்டு அப்படி ஊற்றி வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து இந்த அதான் நீங்கள் பார்க்குற புல்லுமாக இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு ஆறு தான் முழுக்க. ஆனால் வந்து இப்போ லந்து அடைச்சப்பட்டிருக்குது. என்ன சொன்னால் தண்ணி நேற்று அந்த பக்கம் இருந்து இங்கே பக்கம் வந்தது. அந்த பக்கம் ஆறுகள் எதுவுமே இல்லை. ஆனால் மெயினாக வந்துட்டு வான்கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த பக்கத்தால் தான் வந்து பற்று பாலம் வர வழி. ஸோ பற்று பாலத்தினோட தான் அந்த வான்கதவு திறக்கப்பட்டிருக்கிற மெயின், அதாவது நவகிரி நகர், அந்த நவகிரியா குளம் வந்து வான்கதவு திறந்திருக்காங்க. ஸோ அங்கேருந்து அப்படி மேலால் வந்து அப்படியே பற்றுப்பால வர தண்ணிகள் தான் அப்படியே வந்து இங்கே வந்து லிமிட்டு கூட்டினது. இப்போ இங்கிட்டு வந்துட்டு தோணியில் போகிறாங்க. இன்றைக்கி தண்ணியோட இந்த பக்கம் அந்த இழுக்கிற விகிதம் வந்து கொஞ்சம் குறையாக இருக்கிறதுனால தோணிலாம் வந்து போகிறாங்க. நேற்று வந்துட்டு இப்படி கிடையாது. நேற்று வந்து பயங்கரமாக இழுத்தது. ஸோ நேற்றுலாம் வந்து தோணிலாம் ஓடி எல்லாம் இருந்தது. இந்த பக்கம் இன்னும் வந்துட்டு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஒருத்தங்க ஆட்கள் இருந்தாலும் அந்த வெள்ளத்தை பார்க்குறதுக்காண்டியே முக்கால்வாசி பேர் வந்து இப்போ வந்து கொண்டிருப்பாங்க. ஸோ அப்படி தான் இப்போ வரைக்கும் வந்து கொண்டே இருக்கிறாங்க. அண்டு இது வரைக்கும் வந்து பார்க்க இயலும்னு சொன்னால் பார்த்துட்டு போகலாம். அதுக்கு அங்கால வந்துட்டு போக இயலாது. என்ன சொன்னால் அங்கால வந்துட்டு போகிறது அதுக்கு வந்துட்டு இடுப்புக்கு மேலே தண்ணி. அண்ட் இதுதான் வந்துட்டு பாலம், பழுகாமத்தோட பாலம். ஸோ இது ஃபுல்லாக வந்து லந்து அடைச்சிட்டு இந்த அளவுக்கு இப்போ தண்ணி நிற்கிது. அதில் வந்து ஃபுல்லாக லந்து அடைச்சிருக்கு. ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ இந்த தோணி வந்து பார்த்தீங்கன்னா எதிர்காற்று வந்து அடிச்சுட்டு இருக்கிறதுனால அவங்களாலே தொடுக்கலாம் வத்தியோட அப்படிங்கிற மாதிரி தான் நேற்று வந்துருந்துச்சு. இப்போ இந்த பக்கம் காற்று அலை இந்த பக்கம் வந்து கொண்டு இருந்தாலும் ஆனால் தண்ணியோட ஓட்டம் வந்து அங்கேருந்து இந்த பக்கம் தான் போய்கொண்டிருக்கும். ஓகே, ஸோ நேற்று வந்து இதே நம்மளோட பயங்கரமாக தண்ணியோட ஓட்டம் மழையும் வந்து வீரியமாக இருந்தது. அண்ட் வந்து அந்த பக்கம் வந்துட்டு களுவாஞ்சிக்குடி அப்படி அந்த பக்கம். ஸோ அந்த பக்கத்துக்கு அதான் மெயினே எங்களுக்கு வந்து டவுன். நாங்கள் நார்மல் சின்ன டவுனுக்கு வந்து போகணுமா இருந்தாலும் கூட வந்து களுவாஞ்சி தான் போகணும். ஸோ
மெயினாக வந்துட்டு வெட்டிக்குள்ள டவுனுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் களவஞ்சிட்டு போய் அதுக்கப்புறமா தான் வந்துட்டு நாங்கள் வெட்டிக்குள்ள டவுனுக்கு அந்த வழி அப்படின்னு போகணும். ஸோ இது போகிறது இந்த ஊரை தாண்டி தான் நாங்கள் போகணும். அண்ட் இதுக்கப்புறமா வந்து போகணும்னு சொன்னால் நாங்கள் மண்மணியால் போகலாம் குடிச்சோம்ல. ஸோ அது பழங்களோட பின்பலியால் போகணும். ஸோ அந்த வழியும் வந்து இப்போ தாண்டி தான் இருக்குது. இதால் தான் நேற்றெல்லாம் வந்து நாங்கள் நடந்து வந்து நாங்கள் இந்த ஒரு வழி தான் இடுப்பளவுக்கு தண்ணி. நேற்று நாங்கள் நடந்து வரும்போது இடுப்பளவுக்கு தண்ணி. ஸோ இந்த வழியாக நடந்து வந்தோம். ஆனால் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் லிமிட் வந்து கொஞ்சம் கூடி இருக்குது. அண்டு வண்டி வந்து நின்ற இந்த ரோட்டு கிடையாது, அது வந்து அங்கே மெயின் ரோடு. அது வந்து கிட்டத்தட்ட இப்போ 6.5 7 அடி வந்து தண்ணி இருக்கும். அது இப்போ அந்த மெயின் ரோடு, அதாவது போகிறது விட்டோ, அதாவது வெள்ளாவளி டோ களவஞ்சிட்டு ரோடு வந்துட்டு இப்போ அந்த ரோடு வந்துட்டு இப்போ கிட்டத்தட்ட 6.5 7 அடி கிட்ட வந்து தண்ணி வந்துருக்கு. சொன்னால் நேற்று நாங்கள் வரும்போதே 5 அடி தண்ணி வந்துருந்தது. அதெல்லாம் வண்டி நின்று அதெல்லாம் பிரச்சனையெல்லாம் ஆனது. அதில் தான் அக்காவெல்லாம் வந்துட்டு வீட்டு எடுத்து கஷ்டப்பட்ட மாதிரி வந்து அப்புறம் வந்து போகிறது வந்துட்டு கட்டம்பூச்சி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு ஜங்ஷன் இருக்குது. ஸோ அதில் இறங்கி அங்கேருந்து இங்கே இது வரைக்கும் நடந்து வந்தாங்க. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு இந்த பட்டிருப்பு பாலத்துலேருந்து போட் வந்து போடப்பட்டு சேவிக்காண்டி போட் நெக்ஸ்ட், அதாவது 2வது பாராளுமன்ற உறுப்பினர்களால் அரேஞ்ச்மெண்ட் பண்ணப்பட்ட அந்த ஒரு போட்டில் வந்து அதுக்கு பிறகு தான் ஆக்களை வந்து கட்டம்பூச்சி மரத்தடி இறக்கி அங்கேருந்து இங்கே வரைக்கும் டிராக்டரில் வந்து பழம் வந்து கொண்டு வந்து சேர்த்தவங்க நேற்று. ஆனால் எங்களுக்கு முதல் நடந்த சம்பவம் அப்படிங்கிறதுனால நாங்கள் தான் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டது வந்து. ஸோ அப்படியே வந்து அங்கேருந்து இங்கே வரைக்கும் நடந்து தான் வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து நடந்து போகிறாங்க. இது வந்து இப்போ முன்னுக்கே வந்துட்டு முடங்காலக்கிட்ட அவங்கக்கிட்ட வந்துட்டு இப்போ போக அங்கே தொங்கலுக்கெல்லாம் போக வந்து இடுப்புல காலம் அப்படியே போய்கொண்டிருக்கும். கிஷோ போங்க வழியை காட்டுங்கடாப்பா. முன்னுக்கு உங்களுக்கு என்ன நடந்தாலும் நாங்கள் தப்பிச்சு கொள்ளலாம்ல. அவங்க பாதுகாப்புன்னு சொல்லி சைட்டுக்கு வந்து எதுவுமே கொடிகள் அது இதில் எதுவுமே கட்டி ஒன்றுமே செய்யலை. சொன்னால் பாதுகாப்பு படப்பிரிவின் வந்து எத்தனை பகுதியை தான் கவர் பண்ணுறன்ற மாதிரி இருக்குது. இப்போ இங்கே வந்துட்டு காலையில் நேவி மட்டும் வந்துட்டு போயிட்டாங்க போட்டில், பார்த்துருப்பீங்க நீங்கள். அது மட்டும் தான். மற்றபடி இங்கே சைடில் வந்துட்டு யாரும் போய் வரதுக்கு பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்துறதுக்கு அதுக்கு சொல்லி எதுக்குமே வந்துட்டு படை பிரிவினர் வந்து இல்லை. பழங்காலத்தில் வந்து என்ன நடந்தாலும் வந்து இந்த ரோட்டில் வந்து தாழ்றது கிடையாது. ஆனால் வந்து இதுவும் வந்து ஆத்தோரம் கொஞ்சம் அண்டின பகுதின்றதால இந்த வருஷம் வந்து இந்த ரோட்டை வந்துட்டு இப்படி இந்தளவுக்கு வந்து தாண்டிட்டு இது வந்து தாழ்றதே கிடையாது, வளமையாக தாழ்றது கிடையாது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதே தாண்டிட்டுது. அப்படியே ஆற்றுக்கு போகிறதா வீடு, இந்த வீடு எல்லாமே முழுக்கத்தான். இதான் கிஷோவாக்கட்ட ஏரியா. கிஷோவாக்கட்ட வீட்டுக்கிட்ட இருக்கு கோயில் வந்து. கோயில் எல்லாம் இருக்குது. ஓகே, நான் சொன்ன மாதிரி பழகுறதுக்கு ஒரு லாஸ்ட் புறம், ஒரு தொங்கல் புறம் வந்துட்டு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு ஏரியா, ஃபினிஷிங் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க சைடில். அந்த தீச்சனது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு மேட்டரில் பகுதி. சஜித்தோட டைமில் வந்து கொடுத்து இருக்கு. ஆனால் அதில் எதுவுமே வந்து ஃபினிஷ் ஆகலை. ஸோ அந்த பக்கம் கொஞ்சம் வந்து தாளாது. ஆனால் அதை சுற்றி இருக்கிற பல பகுதி வந்து அப்படியே தாண்டும். ஊரை எடுத்துக்கணும்னு சொன்னீங்கன்னா பழக வந்து அந்த இடத்துல சொன்னீங்கன்னா கொஞ்சம் நடுவில் வந்துட்டு ஒரு தீவு மாதிரி சுற்றி வளைச்சி வெள்ளம் வந்துட்டு சொன்னால் தாண்டுறோம். ஆனால் இந்த வருஷம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அண்ட் அதோட சேர்த்து வந்துட்டு அந்த ஏரியாவுக்குள்ள வந்துட்டு குறிப்பிட்ட ஒரு ஏரியா மாவிற்குடா அப்படிங்கிறது, அதே மாதிரி இந்த தீவிச்சேனை இந்த ஏரியாவுக்குள்ள வந்து கொஞ்சம் மேட்டீரியல் அப்படிங்கிறதுனால முடிச்ச அளவுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். அது வந்து தாளாது. ஆனால் சுற்றி மற்ற இடங்களை வந்து தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களோட நடமாட்டம் இருக்கிற பகுதியும் வந்து ஒரே மட்டத்துக்கான தண்ணி